சவுத் ஆப்பிரிக்கா யூஎன் செக்யூரிட்டி கவுன்சிலில் இஸ்ரேலுக்கு எதிராக தொடர்ந்த வழக்கானது முற்றிலும் அடிப்படை ஆதாரம் இல்லாதது என்றும் இதற்கான எதிர் விளைவுகளை ஏற்படுத்தும் என்று ஒயிட் ஹவுஸோட நேஷனல் செக்யூரிட்டி கவுன்சிலோட ஸ்போக் பர்சனாக இருக்கின்ற ஜோன் கிர்பி அவர்கள் சொல்லியிருக்கார். அப்படி சவுத் ஆப்பிரிக்கா இஸ்ரேலுக்கு எதிராக என்ன வழக்கை தொடர்ந்திருக்கிறார்கள் என்று பார்த்தோம் என்றால், இஸ்ரேல் காசா பகுதியில் இருக்கின்ற மக்கள் குடியிருப்பு மீது தாக்குதலை மேற்கொண்டு அங்கே இருக்கின்ற அப்பாவி பொதுமக்களை கொன்று குவித்துக் கொண்டு இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் காசா பகுதியில் இருக்கின்ற ஹாஸ்பிட்டல்கள், மக்கள் குடியிருப்புகள், மசூதிகள், தேவாலயங்கள் இப்படி நிறைய இடங்கள் மீது தாக்குதலை மேற்கொண்டு போர்க்குற்றங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். காசா பகுதியில் நிறைய இனப்படுகொலையை இஸ்ரேலானது செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இஸ்ரேலை தடுத்து நிறுத்தணும், இஸ்ரேல் செய்கின்ற இனப்படுகொலைக்கு இஸ்ரேலுக்கான தண்டனை வாங்கி கொடுக்கணும் என்றதுக்காண்டித்தான் 84 பக்கம் அடங்கிய வழக்கை யூஎன் செக்யூரிட்டி கவுன்சிலில் இஸ்ரேலுக்கு எதிராக சவுத் ஆப்பிரிக்காவானது தொடர்ந்து இருக்கிறார்கள். இதற்கு நிறைய நாடுகள் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு சப்போர்ட் பண்றாங்க. முக்கியமாக துருக்கி, ஜோர்டன், சவுதி அரேபியா, யுனைடெட் அரபு எமிரேட் போன்ற பல நாடுகளும் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு இந்த விஷயத்தில் சப்போர்ட் பண்ணிக்கொண்டு இருக்கிறார்கள். இவர்கள் இப்படி சப்போர்ட் பண்ணுவதற்கான காரணம், இந்த நாடுகளால் இஸ்ரேலை தடுத்து நிறுத்த முடியல, இஸ்ரேல் காசா பகுதிக்கு செய்கின்ற தாக்குதலையும் தடுத்து நிறுத்த முடியல. இதனால தான் சவுத் ஆப்பிரிக்காவானது இஸ்ரேலுக்கு எதிரான வழக்கை தொடர்ந்தவுடனே இந்த வழக்கின் மூலமாவது இஸ்ரேல் காசா பகுதிக்கு செய்கின்ற தாக்குதலை நிறுத்த வைக்கலாம் என்பதை காண்டித்தான் இந்த அனைத்து நாடுகளுமே சவுத் ஆப்பிரிக்காவுக்கு இந்த விஷயத்தில் சப்போர்ட் பண்ணிக்கொண்டு இருக்கிறார்கள். என்னதான் சவுத் ஆப்பிரிக்கா இஸ்ரேலுக்கு எதிரான வழக்கை தொடர்ந்தாலும் இஸ்ரேலானது காசா பகுதிக்கு செய்கின்ற தாக்குதலை நிறுத்துற மாதிரி தெரியல, இப்பவும் தொடர்ந்து தாக்குதலை செய்து கொண்டு இருக்கிறார்கள். இப்படி இருக்கையில தான் ஜோன் கிர்பி அவர்கள் அடிப்படை அறிவு கூட இல்லாமல் இதற்கான ஆதாரம் எதுவுமே இல்லை என்று சொல்லியிருக்கார். இதற்கு ஆதாரம் தானே வேணும். ஐநா சபையை ஒப்பீசலாக காசா பகுதியில் இஸ்ரேல் செய்கின்ற தாக்குதலால் 22,000க்கும் அதிகமான மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அதில் 9,000க்கும் அதிகமான குழந்தைகள் என்று சொல்லியிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இஸ்ரேல் காசா பகுதிக்கு செய்கின்ற தாக்குதலுக்கான வீடியோஸும் போட்டோஸும் வெளியே வந்திருக்கு. அதாவது இஸ்ரேல் காசா பகுதியில் இருக்கின்ற மக்கள் குடியிருப்பு, அங்கே இருக்கின்ற ஹாஸ்பிட்டல்கள், மசூதிகள், தேவாலயங்கள், அங்கே இருக்கின்ற அகதிகள் முகாம் மீது தாக்குதலை நடத்தி அதனை முழுமையாக அழிப்பதற்கான வீடியோஸும் போட்டோஸும் சோசியல் மீடியாவில் வெளியே வந்திருக்கு. இஸ்ரேலோட தாக்குதலால் கொல்லப்பட்ட மக்களை ஒன்றாக சேர்த்து பெரிய ஒரு கிடங்கை கிண்டி அங்கே புதைப்பதற்கான வீடியோஸும் போட்டோஸும் வெளியே வந்திருக்கு. இப்படி நிறைய ஆதாரங்களானது சோசியல் மீடியாவில் கொட்டி கிடக்கிற இந்த சூழ்நிலையில தான் ஜோன் கிர்பி அவர்கள் இஸ்ரேல் இப்படி இனப்படுகொலை செய்கிறார்கள் என்பதற்கான எந்த ஒரு அடிப்படை ஆதாரமும் இல்லை என்று சொல்லியிருக்கார். இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணலாம், அதுக்காண்டி நியாயமே இல்லாமல் இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாது. அமெரிக்கா அதனைத்தான் செய்து கொண்டு இருக்கிறார்கள். மனச்சாட்சியே இல்லாமல் இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணி கொண்டு இருக்காங்க. ஆனால் இதுவும் ஒரு நல்ல விஷயம் என்று சொல்ல முடியும். ஏனென்றால் அமெரிக்காவானது இப்படி இஸ்ரேல் இனப்படுகொலை செய்யும் போது இஸ்ரேலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்றபடியால் அமெரிக்காவோட உண்மை முகத்தை இந்த உலகத்தில் இருக்கின்ற மக்கள் புரிந்து கொள்ள ஆரம்பித்திருக்கிறார்கள். இவ்வளவு நாளுமே அமெரிக்காவானது நாங்கள் டெமோக்ரஸியை காப்பாற்றுகின்றோம், அமெரிக்காவானது நியாயத்தின் பக்கம்தான் நிற்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு இருந்தார்கள். ஆனால் இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன் போரானது ஆரம்பித்த பிறகு இஸ்ரேலுக்கு அமெரிக்கா சப்போர்ட் பண்றதை வச்சு இவ்வளவு நாளும் அமெரிக்கா காப்பாற்றி வைத்திருந்த அனைத்து நல்ல பேர்களுமே வீணாகி விட்டது என்று சொல்ல முடியும். அமெரிக்காவோட உண்மை முகத்தை உலக நாடுகள் புரிந்து கொள்ள ஆரம்பித்திருக்கிறார்கள். இப்படி இருக்கையில் தான் அமெரிக்காவோட ஸ்டேட் செக்ரட்டரியாக இருக்கின்ற ஆண்டனி பிளிங்கன் அவர்கள் அரபுலக நாடுகளுக்கும் இறுதியாக இஸ்ரேலுக்கும் விசிட் பண்ண போறார் என்ற செய்தியானது வெளியே வந்திருக்கு. இவர் இப்படி விசிட் பண்ணுவதற்கு என்ன காரணம் என்று பார்த்தோம் என்றால், இப்போது அரபுலக நாடுகள் இஸ்ரேலுக்கு எதிராக செமையான கோபத்தில் இருக்கிறார்கள். ஆகவே அந்த கோபத்தின்படி அரபுலக நாடுகள் இஸ்ரேலுக்கு எதிரான போரை செய்துவிடக் கூடாது என்றதுக்காண்டி அரபுலக நாடுகளை சமாளிப்பதற்காண்டித்தான், அதாவது சமாதானப்படுத்துவதற்காண்டித்தான் அமெரிக்காவோட ஆண்டனி பிளிங்கன் அவர்கள் அரபுலக நாடுகளுக்கு விசிட் பண்ண போறார். அப்படி அரபுலக நாடுகள் இஸ்ரேல் மேல கோபத்தில் இருப்பதற்கான காரணம், இஸ்ரேலானது லெபனான் மீது தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள், சிரியா மீது தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள், தொடர்ந்து காசா பகுதி மீது தாக்குதலை நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். இப்போ காசா பகுதியில் நிறைய உயிரிழப்புகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கு. இதனால அரபுலக நாடுகள் செமையான கோபத்தில் இருக்காங்க. ஆகவே ஒரு வாய்ப்பானது கிடைக்கும் போது அரபுலக நாடுகள் இஸ்ரேலை காலி செய்து விடுவார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கு. ஆகவே இப்படியான ஒரு போரானது பிராந்தியத்தில் வந்துவிடக்கூடாது, இஸ்ரேலுக்கு எதிராக எந்த ஒரு நாடுகளுமே களமிறங்கி விடக்கூடாது என்றதுக்காண்டித்தான் அமெரிக்காவோட ஸ்டேட் செக்ரட்டரியாக இருக்கிற ஆண்டனி பிளிங்கன் அவர்களை அமெரிக்காவானது அரபுலக நாடுகளுக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். சரி, இவர் இப்படி விசிட் பண்ணுவதற்கான நோக்கத்தில் அமெரிக்காவுக்கு வெற்றி கிடைக்குமா என்று பார்த்தோம் என்றால், அரபுலக நாடுகளை அமெரிக்காவானது சமாளித்து விடுவார்கள், அவர்களுடைய கோபத்தை தணிக்க வைத்து விடுவார்கள். ஆனால் இஸ்ரேலானது அமைதியாக இருப்பார்கள் என்பதுதான் பல பேருடைய கேள்வியாக இருக்கு. என்னதான் அமெரிக்காவோட ஸ்டேட் செக்ரட்டரியாக இருக்கிற ஆண்டனி பிளிங்கன் அவர்கள் அரபுலக நாடுகளுக்கு விசிட்
விசிட் பண்ணி அவர்களை சமாளித்திருந்தாலும் இஸ்ரேலானது தங்களுடைய தாக்குதலை தொடர்ந்து செய்யத்தான் போகிறார்கள். லெபனான் மீது தாக்குதலை செய்யத்தான் போகிறார்கள். சிரியா மீது தாக்குதலை செய்யத்தான் போகிறார்கள். இப்போது காசா பகுதி மீது செய்கின்ற தாக்குதலை அவர்கள் நிறுத்த போறது கிடையாது. இப்படி இஸ்ரேலானது தொடர்ந்து தாக்குதலை செய்யும் போது அமெரிக்காவோட பேச்சை கேட்காமல் அரபுலக நாடுகள் இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதலை செய்யக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கு. ஏற்கனவே அரபுலக நாடுகள் கோபத்தில் இருக்கும்போது அமெரிக்காவானது அவர்களை சமாதானப்படுத்தி விடுவார்கள். ஆனால் இஸ்ரேல் தொடர்ந்து இப்படியான தாக்குதலை செய்யும் போது அமெரிக்கா சொல்ற பேச்சை கூட கேட்காமல் அரபுலக நாடுகள் ஏதாவது ஒரு நாடு தங்களுடைய கோபத்தை தாண்டி இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதலை செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அப்படியான ஒரு தாக்குதலானது இடம்பெற்றது என்றால் கண்டிப்பாக அனைத்து நாடுகளுமே கோபத்தில் இருக்கிற இஸ்ரேலுக்கு எதிராக கோபத்தில் இருக்கிற அனைத்து நாடுகளுமே இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதலை செய்ய ஆரம்பித்து விடுவார்கள். அது பிராந்தியத்தில் மிகப்பெரிய ஒரு போராக வெடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அமெரிக்காவால் அரபுலக நாடுகளை கூட சமாளித்து விட முடியும். ஆனால் இஸ்ரேலை அமெரிக்காவால் கண்ட்ரோல் பண்ணி வைக்க முடியாது. இதனால் இஸ்ரேல் கண்ட்ரோல் ஆனால் மட்டும்தான் அரபுலக நாடுகள் இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதலை செய்ய மாட்டார்கள். பிராந்தியத்தில் இந்த போரானது பெருசாக விரிவடையாது. ஆனால் அமெரிக்கா இஸ்ரேலை கண்ட்ரோல் பண்ண தவறி விட்டார்கள் என்றால் கண்டிப்பாக பிராந்தியத்தில் இது மிகப்பெரிய ஒரு போராக வெடிக்கும். இது போன்ற இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் இடையிலான போரை பற்றிய செய்திகள் மற்றும் முக்கியமான உலக நிகழ்வுகளைத்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வையுங்கள். அப்போது தான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு போவதற்கு அது உதவியாக இருக்கும். ஆகவே நீங்கள் இந்த உதவியை செய்வீர்கள் என்ற நம்பிக்கையோட வீடியோக்குள்ளே போகலாம். ஈராக்கில் அமெரிக்காவோட எம்பசி இருக்கின்ற கிரீன் சோனுக்கு அருகில் மிகப்பெரிய வெடிப்பானது இடம்பெற்றிருக்கு. இதனைத் தொடர்ந்து சிரியாவில் இருக்கின்ற அல் கடார் விளைச்சில் பேர் சரியா வரையில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கொள்ளுங்கள். இங்கே இருக்கின்ற அமெரிக்காவோட ராணுவ தளத்தின் மீது ராக்கெட் தாக்குதலானது இடம்பெற்று மிகப்பெரிய வெடிப்பானது இடம்பெற்றிருக்கின்ற செய்தியானது வெளியே வந்திருக்கு. ஏற்கனவே ஈராக்கோட பிரைம் மினிஸ்டர் ஈராக்கில் இருந்த அமெரிக்காவோட படைகளானது வெளியேற்றப்படும் என்று சொல்லியிருந்தார். ஏனென்றால் அமெரிக்காவானது ஈராக்கில் இருக்கின்ற அமைப்புகள் மீதும் ஈராக்கோட ராணுவத்தினுடைய ஜெனரல் மீதும் ட்ரோன் தாக்குதலை பண்ணியிருந்தார்கள். இப்போதும் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறார்கள். இதனால் தான் ஈராக்கில் இருக்கின்ற அமெரிக்காவோட படைகளானது வெளியேற்றப்படும் என்று ஈராக்கோட பிரைம் மினிஸ்டர் சொல்லியிருக்கார். இவ்வளவு நாளும் ஈராக்கில் இருக்கின்ற கிளர்ச்சி அமைப்புகள் தான் அமெரிக்காவை எப்படியாவது ஈராக்கில் இருந்து வெளியேற்றணும் என்று ஈராக்கோட ராணுவ தளங்கள் மீது தாக்குதலை செய்திருந்தார்கள். அதுவும் இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன் போரானது ஆரம்பித்த பிறகு அமெரிக்கா இஸ்ரேலுக்கு தேவையான முழுமையான சப்போர்ட்டை பண்ணுவதை ஒரு காரணம் காட்டி ஈராக்கில் இருக்கின்ற ராணுவ தளங்கள் மீது ஈராக்கில் இருக்கின்ற கிளர்ச்சி அமைப்புகள் பயங்கரமான தாக்குதலை செய்ய ஆரம்பித்திருந்தார்கள். ஏனென்றால் ஈராக்கில் இருக்கிற கிளர்ச்சி அமைப்புகள் என்ன காரணத்தை சொல்லியிருந்தார்கள் என்றால் அமெரிக்கா தொடர்ந்து பாலஸ்தீனத்துக்கு எதிரான தாக்குதலை செய்வதற்காண்டி இஸ்ரேலுக்கு தேவையான சப்போர்ட்டை கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். ஆகவே அமெரிக்கா இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணுவதை நிறுத்தினா மட்டும்தான் ஈராக்கில் இருக்கின்ற ராணுவ தளங்கள் மீது நாங்கள் செய்கின்ற தாக்குதலை நிறுத்துவோம் என்று சொல்லியிருந்தார்கள். ஆனால் அதனை அமெரிக்கா கேட்ட மாதிரி தெரியல. இதனால் இதனை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி ஈராக்கில் இருக்கின்ற கிளர்ச்சி அமைப்புகள் முதல் செய்த தாக்குதலை விட அதிகமான தாக்குதலை செய்து கொண்டு இருக்கிறார்கள். இப்படி இருக்கையில் ஈராக்கில் இருக்கின்ற ராணுவமானது ஈராக்கில் இருந்து அமெரிக்காவை வெளியேற்றுவதற்கான தங்களுடைய ராணுவ பலத்தை பயன்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கு. ஏனென்றால் ஈராக்கோட அரசாங்கம் சொல்லிவிட்டார்கள் ஈராக்கில் இருக்கின்ற அமெரிக்காவோட ராணுவ தளங்களை அமெரிக்காவானது காலி செய்யும்படி. ஆனால் அமெரிக்கா அதனை கேட்ட மாதிரி தெரியல. ஏற்கனவே ஈராக்குக்கு அமெரிக்காவானது உள்ள நுழைந்து ஈராக்கில் செய்த போரினால ஏற்பட்ட வடுக்கலானது இப்போதும் ஈராக்கில் இருக்கின்ற மக்கள் மத்தியில் ஆறாமல் தான் இருக்கு. அதனை நீங்கள் வரலாற்றை படிப்பதன் மூலம் தெரிந்து கொள்ள முடியும். ஈராக்கில் அமெரிக்காவானது எப்படி உள்ள நுழைந்தார்கள், எப்படியான தாக்குதலை மேற்கொண்டு அங்கிருந்த மக்களை கொன்று குவித்தார்கள், அதன் பின் எப்படியான விளக்கத்தை கொடுத்தார்கள், அங்கிருக்கின்ற ஓயிலை எப்படி திருடி கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கான வரலாற்றை நீங்கள் படித்து பார்த்தாலே உங்களுக்கு அதனை பற்றிய உண்மைகளானது தெரிய வரும். இப்படி இருக்கையில் தான் அமெரிக்காவோட ஸ்டேட் செக்ரட்டரியாக இருக்கிற ஆண்டனி பிளிங்கன் அவர்கள் ஈராக்குக்கு விசிட் பண்ணுகிறார். இப்படி இவர் விசிட் பண்ணுவதற்கான காரணம் ஈராக்குக்கு அழுத்தங்களை கொடுப்பதற்காண்டித்தான். ஏனென்றால் ஈராக்கில் இருந்து அமெரிக்காவோட ராணுவ தளங்களை வெளியேற்ற சொல்லி ஈராக்கோட அரசாங்கம் சொன்னபடியால் அதுக்கு ஈராக்குக்கு அதிகமான அழுத்தங்களை கொடுத்து அந்த முடிவில் இருந்து ஈராக்கை மாற்ற வைக்கணும் என்றதுக்காண்டித்தான் அமெரிக்காவோட ஸ்டேட் செக்ரட்டரியாக இருக்கின்ற ஆண்டனி பிளிங்கன் அவர்கள் ஈராக்குக்கு விசிட் பண்ணுகிறார். ஆகவே இவர் விசிட் பண்ணின பிறகு ஈராக்கோட அரசாங்கத்தின் முடிவானது எப்படி இருக்க போது, தங்களுடைய முடிவில் ஸ்ட்ராங்காக இருப்பார்களா அல்லது அமெரிக்காவோட அச்சுறுத்தலை பார்த்து பயந்து தங்களுடைய முடிவை மாற்றிக்கொள்வார்களா என்பதை நாங்கள் வெயிட் பண்ணித்தான் பார்க்க வேண்டும். ஹிஸ்புல்லாவோட விரைவாக உடன்படிக்கையிலான திட்டப்படாவிட்டால் ஹிஸ்புல்லாவோட முழு அளவிலான போரானது ஆரம்பிக்கும் என்றும் ஹிஸ்புல்லாவோட ராஜதந்திர ரீதியான எங்களுடைய சாத்தியமான அனைத்து விருப்பங்களையும் முடிக்கிற விளிம்பில் நாங்கள் இருக்கோம் என்று இஸ்ரேலோட பாதுகாப்பு அதிகாரிகள் சொல்லியிருக்கிறார்கள். மேலும் ஐடிஎஃபோட ஸ்போக் பர்சன் இந்த 2024 போர்க்கான ஆண்டாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். இஸ்ரேலானது லெபனான் மீது
பயங்கரமான தாக்குதலை செய்திருக்கிறார்கள். லெபனானில் இருந்த ஒரு கட்டிடத்தின் மீது ஏர் ஸ்ட்ரைக்கை பண்ணி அங்கே இருந்த கமாஸோட முக்கியமான தலைவரை கொலை பண்ணி இருந்தார்கள். இதனால கமாஸ், ஹெஸ்புல்லா, லெபனானில் இருக்கின்ற மக்கள் இஸ்ரேலுக்கு எதிராக பயங்கரமான கோபத்தில் இருக்கிறார்கள். இப்படியான ஒரு சூழ்நிலையில தான் ராஜதந்திர ரீதியான முடிவுகளை எடுக்கணும் என்று இஸ்ரேல் ஆனது லெபனானுக்கு அழைப்பை விடுத்திருக்கிறார்கள். ஆனால் இதற்கு ஹிஸ்புல்லா அமைப்பானது அனுமதியை கொடுப்பார்களா என்று கேட்டால் அதோடு சந்தேகமாகத்தான் இருக்கு. ஏற்கனவே ஹிஸ்புல்லாவோடு ராஜதந்திர ரீதியான பேச்சுவார்த்தைகள் நடத்துவதற்கான காலமானது முடிந்துவிட்டது என்று இஸ்ரேல் தரப்பிலிருந்து சொல்லியிருந்தார்கள். அதனை நாங்கள் எங்களுடைய வீடியோவிலேயே பார்த்திருந்தோம். இப்படி இருக்கிற மறுபடியும் ஹிஸ்புல்லாவோட ராஜதந்திர ரீதியான முடிவுகளானது விரைவாக எடுக்கப்படணும் என்று இஸ்ரேலானது அழைப்பை விடுத்திருக்கிறார்கள். இப்படி இஸ்ரேல் அழைப்பை விடுத்ததுக்கு என்ன காரணம் என்று பார்த்தோம் என்றால், இஸ்ரேலானது லெபனான் மீது பயங்கரமான தாக்குதலை செய்திருக்கிறார்கள். இதனால் லெபனானும் ஹிஸ்புல்லாவும் இஸ்ரேலை பார்த்து பயந்திருப்பார்கள். ஆகவே ஹிஸ்புல்லாவானது இஸ்ரேலோட வழிக்கு வந்து விடுவார்கள் என்பதுதான் இஸ்ரேலோட நினைப்பாக இருக்கு. இதனால தான் ஹிஸ்புல்லாவுக்கு ராஜதந்திர ரீதியான பேச்சுவார்த்தைகளை நடத்துவதற்கான அழைப்பை இஸ்ரேலானது விடுத்திருக்கிறார்கள். ஆனால் ஹிஸ்புல்லாவானது இதனை கேட்பார்களா, இஸ்ரேலோட ராஜதந்திர ரீதியான பேச்சுவார்த்தைக்கு வருவார்களா என்று கேட்டால் கட்டாயம் அவர்கள் வரமாட்டார்கள். இதே நேரத்தில் அமெரிக்காவானது இஸ்ரேல் ஹிஸ்புல்லாவோட போரை செய்து பிராந்தியத்தில் இந்த போரானது விரிவடைவதை விரும்பல. ஆனால் இஸ்ரேலானது அமெரிக்காவோட பேச்சை கேட்பார்களா என்று கேட்டால் அது ஒரு சந்தேகமாகத்தான் இருக்கு. லெபனான் மீது இஸ்ரேல் செய்கின்ற தாக்குதலால் எப்போ வேணாலும் ஹிஸ்புல்லாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான போரானது வரக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கு. உண்மையை சொல்லணும் என்றால் அமெரிக்காவால் இஸ்ரேலை கண்ட்ரோல் பண்ண முடியல என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கு. ஏமனானது மேற்குலக நாடுகளோட பொருளாதாரத்தை சீரழித்துக் கொண்டு இருக்கிறார்கள். ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கு சீனாவில் இருந்த போற கண்டெய்னர்களோட பிரைஸ் ஆனது $4000 அதிகரிச்சிருக்கின்றது. இப்படி விலையானது அதிகரிப்பதற்கு என்ன காரணம் என்று பார்த்தோம் என்றால், செங்கடல் வழியாக போன்ற கப்பல்கள் மீது கவுதி கிளர்ச்சியாளக தாக்குதலை நடத்துகிறார்கள். ஆகவே இந்த செங்கடல் கப்பல் பாதையை பயன்படுத்தணும் என்றால் அதிக ரிஸ்க் எடுத்து தான் பயன்படுத்தணும். அது மட்டும் இல்லாமல் சவுத் ஆப்பிரிக்காவை சுற்றி போகணும் என்றால் அதுக்கும் அதிக செலவாகி கொண்டு இருக்கு. இதனால தான் இப்படி விலையானது அதிகரிச்சிருக்கு. சரி, அமெரிக்காவானது ஏமனுக்கு எதிரான போரை ஆரம்பிக்க போறோம் என்று சொன்னார்களே, அது என்னாச்சு என்று பார்த்தோம் என்றால், இப்போது கவுதி கிளர்ச்சியாளர்கள் அமெரிக்காவுக்கு எதிரான எச்சரிக்கையை கொடுத்திருக்கிறார்கள். ஒரு படகு நிறைய வெடிப்பொருட்களை ஏற்றி அதனை அமெரிக்காவோட போர்க்கப்பல்களுக்கு எதிராக அனுப்பி வைத்திருக்கிறார்கள். அதனை அமெரிக்காவோட போர்க்கப்பலானது தாக்கி அளிச்சிருக்கிறார்கள். இப்படி நிறைய படகுகளானது எங்கள்கிட்ட இருக்கு. அமெரிக்கா ஏமனுக்கு எதிரான போரை ஆரம்பித்தால் இப்படி படகுகளில் வெடிகுண்டுகளை ஏற்றி அதனை அமெரிக்காவோட போர்க்கப்பல்களுக்கு எதிராக அனுப்புவோம் என்று கவுதி கிளர்ச்சியாளர்கள் அமெரிக்காவுக்கு எச்சரிக்கையை கொடுத்திருக்கிறார்கள். இதே மாதிரி தான் உக்ரைனானது ரஷ்யாவோட போர்க்கப்பல்களை தாக்கி அளிப்பதற்காண்டி இப்படி படகுகளை பயன்படுத்தி இருந்தார்கள். அதே ஒரு பணியை தான் இப்போது கவுதி கிளர்ச்சியாளர்களும் கையாள ஆரம்பித்திருக்கிறார்கள். காசா பகுதியினுடைய எதிர்காலத்தை தீர்மானிப்பதற்கு இஸ்ரேலுக்கு உரிமையானது இல்லை என்று பிரான்ஸோட ஃபாரின் மினிஸ்டர் சொல்லியிருக்கார். இவர் சொல்வது உண்மையாகத்தான் இருக்கு. பாலஸ்தீனத்துக்கு அகதிகளாக வந்து வரலாற்றின்படி இந்த நிலமானது எங்களுக்குத்தான் சொந்தம் என்று அங்கே இஸ்ரேல் என்ற ஒரு நாட்டை உருவாக்கி அங்கே இருக்கின்ற பகுதிகளை கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்கிரமிப்பு செய்து இறுதியாக காசாவும் மேற்கு கரையும் தான் மிச்சமாக இருக்கு. அதில் மேற்கு கரையில கொஞ்சம் கொஞ்சமாக மக்களை குடியமர்த்தி இஸ்ரேலானது தங்களுடைய மக்களை குடியமர்த்தி அந்த பகுதியும் பிடிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். சரி, காசா பகுதியில் இஸ்ரேலோட நோக்கமானது என்ன, இஸ்ரேலோட எதிர்கால பிளானானது என்ன என்று பார்த்தோம் என்றால், காசா பகுதியை இஸ்ரேலோட கட்டுப்பாட்டுக்கு வைத்திருப்பதற்காண்டி இஸ்ரேலோட பேச்சை கேட்கின்ற ஒரு நிர்வாகத்தை காசா பகுதியில் உருவாக்குவதுதான் இஸ்ரேலோட திட்டமாக இருக்கு. அப்படி இல்லாமல் காசா பகுதியை இஸ்ரேலோட இணைப்பதுதான் இஸ்ரேலோட திட்டமாக இருந்தது என்றால் இஸ்ரேலோட அழிவானது அதில் இருந்து ஆரம்பிக்கும் என்று சொல்ல முடியும். உலக நாடுகள் இஸ்ரேலோட இந்த முடிவுக்கு கடுமையான எதிர்ப்பை தெரிவிப்பார்கள். எவ்வளவு நாளைக்குத்தான் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலை பார்த்து பயந்து கொண்டு இருப்பார்கள். ஒரு கட்டத்தில் கோபமானது அனைத்தையுமே உடைத்தெறிந்து இஸ்ரேலுக்கு எதிரான போராக மாறும். அப்போது இஸ்ரேலோட அழிவானது ஆரம்பிக்கும் என்றே சொல்ல முடியும். ஆகவே இஸ்ரேலானது கொஞ்சம் தங்களுடைய நடவடிக்கையை பார்த்து செய்வது நல்லது. அதனை விட்டுட்டு காசா பகுதி மங்களுடையது தான், மேற்கு கரை மங்களுடையது தான் என்று அதனை இஸ்ரேலோடு இணைக்க ஆரம்பித்தார்கள் என்றால் அப்போது இஸ்ரேலோட அழிவானது ஆரம்பிக்கும் என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கு. தெற்கு காசா பகுதியில் இருந்த கான் யூனிஸ் பகுதியில் இஸ்ரேல் செய்த தாக்குதலால் 13 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்று அல் ஜசீராவானது ரிப்போர்ட் பண்ணி இருக்கிறார்கள். இதே கான் யூனிஸ் பகுதியில் இருந்த ஒரு கட்டிடத்தின் மீது இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதலால் 18க்கும் அதிகமான மக்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் என்று லெபனானோட பத்திரிகையானது செய்தி வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன் போரானது ஆரம்பித்ததில் இருந்து இப்போ வரையுமே 22,600க்கும் அதிகமான மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்றும் 58,000க்கும் அதிகமான மக்கள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்று
பாலஸ்தீனத்தினுடைய சுகாதார அமைச்சானது சொல்லியிருக்கிறார்கள். இப்போவாவது உலக நாடுகள் இஸ்ரேலை தடுத்து நிறுத்துவார்களா, இஸ்ரேல் செய்கின்ற குற்றங்களுக்கு எதிராக இஸ்ரேலுக்கு தண்டனையை வாங்கி கொடுப்பார்களா என்று கேட்டால் யாருமே அதனை செய்ய போகிறது கிடையாது. இஸ்ரேல் தொடர்ந்து காசா பகுதி மீது தாக்குதலை செய்யத்தான் போகிறார்கள். அங்கே இருக்கின்ற மக்களை கொண்டு குவிக்கத்தான் போகிறார்கள். யாருமே இஸ்ரேலை தடுத்து நிறுத்துற மாதிரி தெரியல. இஸ்ரேல் ஆனது 22,600க்கும் அதிகமான மக்களை காசா பகுதியில் கொன்றா பிறகும் அமெரிக்கா தரப்பில் இருந்து அமெரிக்காவோட ஜோன் கிரிப்பி அவர்கள் இஸ்ரேல் இனப்படுகொலை செய்வதற்கான எந்த ஒரு ஆதாரமும் இல்லை என்று சொல்லியிருக்கார். இதில் இருந்து அமெரிக்கா இஸ்ரேலை தடுத்து நிறுத்த போறதில்லை, இஸ்ரேலானது தொடர்ந்து இந்த தாக்குதலை செய்ய போறார்கள் என்பது தெளிவாக தெரிகின்றது. இதனை பற்றி உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. அமெரிக்காவின் பென்டகனோட தலைவராக இருக்கின்ற லாய்டன் ஆஸ்டின் அவர்கள் உடல்நல குறைவு காரணமாக மருத்துவ சிகிச்சைக்காண்டி ஹாஸ்பிட்டலில் அனுமதிக்கப்பட்டிருக்கார் என்ற செய்தியானது வெளியே வந்திருக்கு. இப்போதுதான் அமெரிக்காவானது ஈரானுக்கு எதிரான போரை செய்வதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் லாய்டன் ஆஸ்டின் அவர்கள் ஹாஸ்பிட்டலில் போய் அனுமதிக்கப்பட்டிருக்கார். இதை கேட்கும்போது கொஞ்சம் ஜோக்காகத்தான் இருக்கு. அதனால தான் இப்படி சொல்லியிருக்கேன். உக்ரைனுக்கு மேற்குலக நாடுகள் வெப்பன்ஸை கொடுப்பதை பற்றி பேசுவதற்காண்டி யுஎன் செக்யூரிட்டி கவுன்சிலை கூட்டணும் என்று ரஷ்யாவானது அழைப்பை விடுத்திருக்கிறார்கள். உக்ரைனானது மேற்குலக நாடுகளோட ஆயுதங்களை பயன்படுத்தி ரஷ்யாவோட பெல்கிரோட் பகுதி மற்றும் கிரிமியா பகுதி மீது தாக்குதலை நடத்தியதுதான் இதற்கான காரணம் என்று சொல்லப்படுகின்றது. ஆனால் வல்லுநர்கள் வேறு விதமாக சொல்லியிருக்கிறார்கள். அமெரிக்காவானது ரஷ்யா நார்த் கொரியாவினுடைய ஆயுதங்களை பயன்படுத்தி உக்ரைனுக்கு எதிரான தாக்குதலை நடத்துகிறார்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். இதனைத் தொடர்ந்து யுஎன் செக்யூரிட்டி கவுன்சிலில் அமெரிக்கா இதனை பற்றி பேசக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஆகவே அமெரிக்கா இப்படி யுஎன் செக்யூரிட்டி கவுன்சிலில் இதனை பற்றி பேசக்கு முன்னமே மேற்குலக நாடுகள் உக்ரைனுக்கு கொடுக்கின்ற ஆயுதங்களை பற்றி ரஷ்யாவானது யுஎன் செக்யூரிட்டி கவுன்சிலில் பேசினார்கள் என்றால் உலக நாடுகளுக்கு ஒரு விஷயமானது புரிய வரும். மேற்குலக நாடுகள் உக்ரைனுக்கு ஆயுதங்களை கொடுத்தபடியாத்தான் ரஷ்யா நார்த் கொரியாட்ட இருந்த ஆயுதங்களை வாங்கி அதனை உக்ரைனுக்கு எதிராக பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்பது உலக நாடுகளுக்கு புரிய வைப்பதற்காண்டித்தான் ரஷ்யா இந்த யுஎன் செக்யூரிட்டி கவுன்சிலை கூட்டுவதற்கான அழைப்பை விடுத்திருக்கிறார்கள். வீடியோவை முடிக்க முன்னம் அனைவரிட்டையும் ஒரு பணிவான வேண்டுகோள். இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன் போரை பற்றிய உண்மை செய்திகளை வெளிப்படையாக சொல்லுகின்ற சேனல்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வருவதாகவும் அந்த சேனல்கள் எப்போ வேணாலும் முடக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்ற பயமானது நிலவி வருகின்றது. ஆகவே அந்த ஒரு சூழ்நிலை எங்களுடைய சேனலுக்கு மேற்படக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கின்றபடியால் நாங்கள் ஒரு பேக்கப் சேனலை கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். அந்த சேனலுக்கான லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வையுங்கள். அந்த சேனல்லையும் ரஷ்யா உக்ரைன் போர், இஸ்ரேல் பாலஸ்தீன் போரை பற்றிய செய்திகள் மற்றும் பல முக்கியமான வீடியோக்களை அப்லோட் பண்ணுவோம். ஆகவே மறக்காமல் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வையுங்கள்.